வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு டிசம்பர் மாசம் 17ஆம் தேதி மார்கழி மாசத்தோட முதல் நாள் பஞ்சமி திதி. இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம வீட்டுல எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் சேர்ந்துகிட்டே போறதுக்கு நாளைக்கு நிலைவாசல்ல நாம எழுத வேண்டிய ஒரு வார்த்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். நிலைவாசல்ல யாருக்குமே தெரியாம நாம செய்ய வேண்டிய ஒரு ரகசிய பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அதாவது அதை நீங்க வீடியோவா ஷேர் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்களே யாருக்கு வேணாலும் இந்த பரிகாரத்தை சொல்லலாம். ஆனா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கிற விஷயத்தையும் இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்களுக்கு பணவரவு அதிகரிக்குதுங்கிற விஷயத்த மட்டும் எக்காரணத்தை கொண்டும் நீங்க யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. இப்படி இந்த பரிகாரத்தை நீங்க ரகசியமா செய்யும் போது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களை தாண்டி மற்றவங்களுக்கு இது தெரியாம நீங்க பாத்துக்கோங்க. சரி, இது என்ன வார்த்தை? இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நமக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். அதனால பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும், தொழில்ல வியாபாரத்துல லாபம் கிடைக்கிறதுக்கும், பணவரவு அதிகரிக்கிறதுக்கும், கடன் பிரச்சனை தீர்றதுக்கும், கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கும், இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி, அந்த பண கஷ்டம் சரியாகிறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நான் உங்களுக்கு வழிபாடு சம்பந்தப்பட்ட ஒரு பரிகாரத்தை தான் சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம். ஆனா சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. நிறைய பேருக்கு அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும். அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம். இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தாராளமா நீங்க அசைவம் சாப்பிடலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா இந்த பரிகாரத்தை நாளைக்கு நீங்க செய்ய வேண்டாம். அதே மாதிரி பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்ய வேண்டாம். நாளைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலான்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல இந்த பரிகாரத்தை செய்யலாம். நிலைவாசல் கதவுல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய முழு நம்பிக்கையோட நீங்க யாருக்கும் தெரியாம எழுதி வைக்கும் போது உங்க வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய தெய்வங்கள் உங்க வீட்டுக்குள்ள வருவாங்க. எப்பயுமே இந்த நிலைவாசல் கதவுங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய தெய்வங்கள் இந்த நிலைவாசல் வழியாதான் நம்ம வீட்டுக்குள்ள வரும். என்னதான் நாம நம்ம வீட்டை சுத்தமா வச்சிருந்தாலும், இந்த நிலைவாசலோட அமைப்பு சரியில்லைனாலோ, இந்த நிலைவாசல் மங்களகரமா இல்லைனாலோ நம்ம வீட்டுக்குள்ள எந்த ஒரு தெய்வமும் வராது. நாளைக்கு நமக்கு மார்கழி மாசம். இந்த மார்கழி மாசம் தேவர்களுக்கு காலை பொழுது. அந்த வகையில தேவர்களும் நம்ம குலதெய்வமும் அஷ்டலக்ஷ்மிகளும் மகாலட்சுமி தாயாரும் நம்ம வாராகி அம்மாவும் நம்ம வீடு தேடி வர்றதுக்கு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய உங்க நிலைவாசல்ல நீங்க எழுதி வச்சாலே போதும். நாளைக்கு காலையில ஒரு சிலர் வழிபாடுகளை செய்வீங்க. நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயோ அப்படி இல்லைன்னா சாயங்கால நேரத்திலேயோ நீங்க செய்வீங்க. அப்படி செய்யும் போது இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தையும் சேர்த்து நீங்க செஞ்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு இன்னமும் வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யக்கூடிய பழக்கம் இருக்காது. இப்படிப்பட்டவங்க நாளைக்கு காலையில நீங்க வழிபாடுகளை செய்யும் போது, அதாவது உங்க பூஜை அறையில ஒரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. உங்க பூஜை அறைய ரெடி பண்ணிட்டு உங்க பூஜை அறையில எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை காலையில செய்யறீங்கன்னா காலையில 9 மணிக்குள்ள செஞ்சு முடிச்சிருங்க. சாயங்காலம் இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேல 9 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த நேரத்துல உங்க பூஜை அறைய ரெடி பண்ணிட்டு எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க. அது காமாட்சி அம்மன் விளக்கு, அப்படி இல்லைன்னா அகல் விளக்கு. இந்த மாதிரி நீங்க எப்பயும் எந்த விளக்கை ஏத்தி வைப்பீங்களோ அந்த விளக்கை ஏத்தி வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும். வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யறவங்க 5 முக அகல் விளக்கு ஏத்துறீங்கன்னா அந்த அகல் விளக்குலையும் இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு
நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பொருள் தான் தேவைப்படும். வசம்பு மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். உங்க வீட்டுல ஏற்கனவே வசம்பு இருந்துச்சுன்னா இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில போய் பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. அதே மாதிரி இந்த வசம்ப பேரம் பேசி நாம வாங்கக்கூடாது. பேரம் பேசாம அவங்க என்ன விலை சொல்றாங்களோ அந்த விலையை கொடுத்து நீங்க வாங்கிட்டு வாங்க. இப்ப முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் அப்படி இல்லைன்னா உங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நம்பிக்கையோட மனசு உருகி செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு நிச்சயமா பலன்கள் கிடைக்கும். இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய வசம்ப விளக்கோட தீப சுடர்ல காமிச்சு எரிச்சுக்கோங்க. இந்த வசம்பு கொஞ்சமா எரிஞ்சாலே போதும். இப்படி வசம்பு எரிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கருப்பா அந்த வசம்புல படிஞ்சிருக்கும். இந்த கறியை வச்சுதான் நம்ம நிலைவாசல்ல நாம எழுத போறோம். இப்போ இந்த வசம்பு துண்டை அப்படியே எடுத்துக்கிட்டு உங்க நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்துல வந்து நின்னுக்கோங்க. நிலைவாசலுக்கு மேல் பக்கத்துல ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைங்க. இந்த வசம்பு துண்டு அதாவது விளக்குல காமிச்சு எரிச்ச அந்த வசம்பு துண்டோட கருப்பு பகுதியை பயன்படுத்தி நீங்க ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க. இப்படி வரையும் போது அது மத்தவங்க கண்ணுக்கு தெரியாது. இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை சின்னதா நிலைவாசலுக்கு மேல் பக்கத்துல நீங்க வரைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா திரும்பி நீங்க உங்க நிலைவாசலுக்கு உள்பக்கம் வந்து இதே மாதிரி வரைஞ்சுக்கோங்க. நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்துல ஒரு ஸ்வஸ்திக் சின்னத்தையும் நிலைவாசலுக்கு உள்பக்கத்துல ஒரு ஸ்வஸ்திக் சின்னத்தையும் நீங்க வரைஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இதுக்கப்புறமா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகள்ல நிறைய பேரு நிலைவாசல் பூஜை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டாவது வைப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் அந்த நிலைவாசலை தொடக்க மட்டுமாவது செய்வீங்க. இதுல எதை நீங்க செய்யறதா இருந்தாலும் அந்த ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல துணியை வச்சு தொடச்சு விட்டுருங்க. திரும்பியும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதே பழைய வசம்பு துண்டை எடுத்து விளக்கோட தீப சுடர்ல காமிச்சிட்டு திரும்பி இந்த மாதிரி வரைஞ்சு வைங்க. இப்படி ஒவ்வொரு வாரமும் முழு நம்பிக்கையோட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரையும் போது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பண கஷ்டமும் நீங்கும். ஏன்னா இந்த ஸ்வஸ்திக் சின்னம் 4 திசைகள்ல இருந்தும் நல்ல நேர்மறை ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கக்கூடிய இடத்துல தெய்வங்கள் வாசம் செய்வாங்க. இதனால நமக்கு பண வரவு அதிகரிக்கும். நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அதனால முழு நம்பிக்கையோட முயற்சி செஞ்சு பாருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி. வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.